السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صل من قطعك واعف عمن ظلمك وأحسن من أساء إليك. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்து முறித்தாகட்டும். இன்று நம்மையெல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதுல் உஹ்ரா என்கிற இரண்டாம் பனித்துளி குளிர்ச்சி மிக்க மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இறுதி வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து வருகிற 3 மாதங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த துஆவை கொண்டு கேளுங்கள் என்று சொன்ன அப்படிப்பட்ட புனிதமான மகத்துவமிக்க ரஜப், ஷஅபான், ரமலான் ஆகிய மாதங்களை அடைய இருக்கிறோம். இன்னும் 1 வார காலம்தான் இருக்கிறது. ஆதலால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்க இருக்கக்கூடிய பரக்கத்துகளை அதிகமாக தேடுவதற்கு இந்த ஜும்ஆவை அதற்குரிய வழிபாதையாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஆகிரத்தினுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் நமக்கு 3 மாதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்குரிய மாதங்கள், பரக்கத்தை கேளுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருப்பதை அடிப்படையாக வைத்து நாம் பரக்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த பரக்கத்தை பெறுவதற்கான அந்தஸ்துடையவர்களாக, தகுதியுடையவர்களாக நம்மை முதலில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த சூழலை நம்மிடத்தில் முதலில் கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவது? முதலில் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த உள்ளத்தின் அடிப்படையில் நம்முடைய நாவில் எதையெல்லாம் நாம் சொல்கின்றோமோ அதையெல்லாம் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் திருப்திக்குரியதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய உடல் உறுப்புகள் மூலமாக நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் பொருத்தமானதாக, திருப்திக்குரியதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள்.
இந்த துஆ நமக்கு ஒரு வரிக்குரியதாக இருந்தாலும் இந்த துஆவை நம்முடைய அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் நமக்கு பொருளாதார கொள்கையை விசாலப்படுத்தி நமக்கு காட்டுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த துஆவிற்கும் பொருளாதார கொள்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவில் பாருங்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்தை கேட்க வேண்டும், ரமலான் மாதத்தில் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அப்படி என்றால் என்ன? அப்போ ரமலான் மாதத்தில் பரக்கத்தை கேட்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அதற்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு மிகப்பெரிய பொருளாதார கொள்கையை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு பரக்கத் வேண்டுமா, பொருளாதாரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தி வேண்டுமா, பொருளாதாரத்தில் உங்களுக்கு விசாலம் வேண்டுமா, ஒன்றை நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள், உங்களை அப்படியே நீங்கள் பழக்கிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லித் தருகிறார்கள்? ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் நமக்கு பரக்கத்தை தாயா அல்லாஹ் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்க சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தை அடைவதே மிகப்பெரிய பரக்கத். எத்தனையோ நபர்கள் ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்தின் 30 வரைக்கும் வாழ்கிறார்கள். ரமலான் மாதம் தொடங்குவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு இறப்பை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் இறப்பு அவர்களை ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையே தடுத்து விட்டது என்றால் பரக்கத்தை உங்களுக்கு சுருக்கி கொண்டது. ரமலான் மாதத்தை அடைவதே மிகப்பெரிய பரக்கத்தாக நீங்கள் நினைக்க வேண்டும். காரணம் என்ன? ஒரு ஃபர்ல் நீங்கள் இப்போது தொழுதால் உங்களுக்கு 10 நன்மை என்று சொன்னால், ஜமாதுல் ஆஹினுடைய மாதத்தில் ரமலான் மாதத்தில் ஒரு ஃபர்லை நீங்கள் தொழுதால் 10 ஃபர்ல் அல்ல 70 ஃபர்லுகள் நீங்கள் தொழுததற்கான நன்மையே உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்தை நீங்கள் கேட்கிற போது உங்களுக்கு ஒரு பரக்கத் தரப்படுகிறது என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் அதே பரக்கத் உங்களுக்கு 70 மடங்காக ஆகின்றது. அப்படி என்றால் பொருளாதாரத்திலே விசாலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அதே சமயம் பொருளாதாரத்தில் விசாலம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்களை, நம்முடைய உள்ளங்களை பக்குவமாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பக்குவப்படுத்துவதுனா என்னங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பக்குவப்படுத்துவது என்றால் ஹலால் ஹராம் இரண்டை அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வைத்திருக்கிறான். ஹலால் என்றால் ஆகுமானது, ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது. ஹராமை விட்டுவிட வேண்டும், ஹலாலை பேணுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பொருளாதாரத்திலே விசாலம் அந்த நொடியிலிருந்து தொடங்கி விடுகிறது. எப்போது ஹராமை ஹலாலாக நினைத்து சப்பக்கட்டாக நாமே நமக்கு ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு, ஹஸ்ரத் இந்த காலகட்டத்திலலாம் அதெல்லாம் முடியுமா, ஹராம் இல்லாமல் சம்பாதிக்கவே முடியாது, பொய் இல்லாமல் வியாபாரமே கிடையாது, அநீதம் இல்லாமல் இங்கு எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது,
நீங்களாம் பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க என்று நமக்கு நாமே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பொருளாதார விசாலத்தை, அதனுடைய அடிப்படை கொள்கையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? தோழர்களே, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய கையிலிருந்து எடுத்து உங்களுடைய வாயிற்குள்ளே நீங்கள் அதை செலுத்தி சாப்பிட்டு உங்களுடைய வயிற்றுக்குள் போகிறதோ, அந்த ஒரு உணவு உங்களுடைய கையினால் சம்பாதித்து உழைத்து சம்பாதித்ததாக அது இருக்க வேண்டும். இன்னொருவன் கொடுத்து அதன் மூலமாக நம்முடைய வயிற்றை நாம் நிரப்பக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உழைப்பதில்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத் இருக்கிறது. வியாபாரத்தில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத் இருக்கிறது. எல்லாம் கிடைக்கும். ஆனால் ஹலாலான வழியில் போராடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹராமை சப்பக்கட்டான காரணங்களை நாம் சொல்லி, அதெல்லாம் உலகத்தில் இப்போல்லாம் நடக்குமா, இப்போல்லாம் எல்லாம் வேற மாதிரி போயிட்டாங்க, நீங்கள் என்ன இன்னும் அப்படியே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறீங்க. அப்படி அல்ல. கியாமத் நாள் வரை இதுதான் நியதி. இந்த நியதியை இந்த உலகம் தவறவிட்டதினால்தான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் மக்கள் தவறவிட்டதினால்தான் இன்றைக்கு நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், வரலாற்றை திறந்து பாருங்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து உருவான ஒரு அனாதை பிள்ளைதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபுலக தேசத்தையே தங்களுடைய காலடியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும் அம்பினுடைய கூர்மையில் நின்றாலும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி நேர்மையை தவறவிடவில்லை. எல்லா காலகட்டத்திலும் நீதி நேர்மையோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பேசினால் உண்மையைத்தான் பேசுவார்கள். வாக்குறுதி அளித்தால் அதை முழுமையாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளத்தை எந்த காலகட்டத்திலும் யாருக்காக வேண்டியும் சருகிவிட செய்ய மாட்டார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அழகிய வாழ்வியல் முறையாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததினால்தான் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், ஹாதா வக்கீலுல்லாஹி வ ரசூலிஹி, இதோ உங்களுக்கான அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உன்னதமான ஒரு உற்ற செயலாளர் இருக்கிறார் பாருங்கள் என்று ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு காண்பித்து தந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பும் அவர்கள் பணக்காரராக வாழ்ந்தவர்கள். மக்கமா நகரத்திலே வசதி படைத்தவர்களுடைய பட்டியலில் முதலிடம் பிடித்த செல்வச் சீமாட்டி தான் அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இரண்டாவதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். வரலாற்றை திறந்து பாருங்கள், அத்துணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான தஸ்தே முபாரக்கை பிடித்தார்களோ, அப்போது அவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா விதமான பொருளாதாரத்தையும் விட்டுவிட்டு, மக்கமா நகரத்தையே விட்டுவிட்டு, தாய் நாட்டையே விட்டுவிட்டு அவர்கள் மதீனா நகரத்திற்கு ஒன்றும் இல்லாதவர்களாக சென்றார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், வரலாற்றிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா நகரத்தில் கால் வைத்ததுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிஜ்ரத் என்கின்ற உன்னதமான பாதையில் வந்தவர்களை எல்லாம் மதீனாவில் வாழக்கூடிய வசதி படைத்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலும் ஒவ்வொருவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். அப்படி ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவில் மிகப்பெரிய வசதி படைத்தவராக வாழக்கூடிய ரபியா இப்னு ஹைசம், நன்றாக உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது சும்மா ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவதற்காக வேண்டி ஜும்ஆவினுடைய உரையை நாம் கேட்கவில்லை. ஒரு காதில் கேட்டு உள்ளத்தில் இறக்கி அதை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளின் மூலமாக செயல்பாட்டுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர்கள் தான் நாம். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரபியா இப்னு ஹைதம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ரபியா இப்னு ஹைதம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சென்று தங்களுக்கு சொந்தமான பேரித்தம்பலம் நன்கு கொளிக்கக்கூடிய 2 மரங்களை காண்பிக்கிறார்கள். நண்பர் அப்துர் ரஹ்மான் அவர்களே, இதோ இந்த 2 மரங்கள் தான் எனக்கு சொந்தமானது. இந்த 2 மரங்களில் உங்களுக்கு எது வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதன் பிறகு தங்களுடைய விளைச்சல் நிலங்களுக்கு அழைத்து சென்றார்கள். நண்பர் அப்துர் ரஹ்மான் அவர்களே, இவ்வளவு விளைச்சல் நிலங்கள் எனக்கு சொந்தமானது, இதில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை அப்படியே உங்களுக்கு இப்போது பத்திரத்தில் எழுதி உங்களுக்கு சொந்தமானது என்று நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அமைதியாக இருந்தார்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தட்டாந்தரையாக இருக்கக்கூடிய நிலத்திற்கு அழைத்து சென்றார்கள். அப்துர் ரஹ்மான் அவர்களே, இவ்வளவு நிலங்கள், ஏக்கர் நிலங்கள் எனக்கு சொந்தமானது, இதில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள், அந்த பகுதியை அப்படியே உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன். இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லி கடைசியில் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வீட்டில் அமர்ந்து குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்து, சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்து, அப்படியே சாப்பிடக்கூடிய நடுவில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ரபியா இப்னு ஹைதம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நண்பரே, எனக்கு 2 மனைவிமார்கள் அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய செல்வங்கள். அந்த 2 மனைவிமார்களில் ஒருவரை நான் இப்போது உங்களுக்காக தலாக் சொல்லி அவர்களை இத்தா இருக்க வைத்து அவர்களை முழுமையாக என்னுடைய திருமண பந்தத்திலிருந்து அவர்களை நீக்கி விடுகிறேன். எனக்கு அந்நிய பெண்ணாக அவர்கள் ஆகிவிட்ட பிறகு உங்களுக்கு அவரை நான் மனமுடித்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள். இவ்வளவையும் சொல்கிறார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம், பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறான், 2 மரங்களில் ஒரு மரத்தை காட்டி இது வேணுமான்னு கேட்குறாரு, விளைச்சல் நிலங்களில் இவ்வளோ வேணுமான்னு கேட்குறாரு, தட்டாந்தரையாக இருக்கக்கூடிய நிலத்திற்கு கூட்டு வந்து இவ்வளோ ஏக்கர் வேணுமான்னு கேட்குறாரு, வீட்டிற்கு கூட்டு வந்து சாப்பாடெலாம் கொடுத்து இதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அமைதியாகவே இருந்தார்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு நபி மொழிதான், நம்முடைய கையிலிருந்து எடுத்து வாயில் வழியாக வயிற்றுக்கு நாம் அனுப்புகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய உழைப்பில் வந்ததாக இருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தரும். எப்படி பின்பற்றினார்கள் பார்த்தீங்களா? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நண்பரே, இதுவெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அருளாக வழங்கியது, இந்த அருள் பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கே இருக்கட்டும். ஷாம் தேசத்தில் வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த இடத்தை மட்டும் என்னிடத்தில் காட்டிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். வெறும் முதலில் கோதுமை மாவும் பன்னீர் இந்த 2ஐயும் வைத்து வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். அந்த வியாபாரம் விசாலம் அடைகிறது, பரக்கத் பெறுகிறது.
ஒரு ஒட்டகத்தை வாங்கினார்கள். அது 10 ஒட்டகமாக வியாபாரத்தில் பரக்கத்தானது. 10 ஒட்டகம் 100 ஒட்டகங்களாக ஆனது. 100 ஒட்டகங்கள் அப்படியே 600 ஒட்டகங்களாக மாறியது. ஒன்றுமே இல்லாமல் மக்காவில் அத்துணை சொத்துக்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற ஒரே லட்சியத்தில் வந்து மதீனாவில் ஒன்றுமே இல்லாமல் தங்களுக்கான உழைப்பில் வந்த ஒரு பொருளை வைத்து வியாபாரத்தை தொடங்கி இவ்வளவு பெரிய வசதி படைத்த பணக்காரராக மதீனாவில் ஆனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இந்த அப்துர் ரஹ்மான் இந்த பூமியில் எந்த இடத்தில் கை வைத்தாலும் அந்த மண்ணில் இருந்து அவர் தங்கத்தை தான் அவர் எடுப்பார். அவ்வளவு பெரிய பொருளாதார பரக்கத்தை அவருடைய கரத்தில் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பத்ர் யுத்தம் முடிந்தது. பத்ர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு எல்லா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களுக்கும் அன்றைய இரவிலேயே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 25 லட்சம் உடைய அளவிற்கு உள்ள அந்த தீனார் திர்ஹங்களை ஒவ்வொருவருடைய வீட்டினுடைய கதவையும் தட்டி, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு என்று சொல்லி 313 சஹாபாக்களுடைய வீட்டிலும் அந்த அன்பளிப்பை கொடுத்துவிட்டு தெருவீதியில் வருகிறார்கள். மதீனா நகரத்தில் பாங்கு சொல்லப்படுகிறது. உள்ளே நுழைகிறார்கள். அங்கு பார்த்தால் சஹாபாக்களுடைய சபை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா தாஜிருல்லாஹ், இவர்தான் அல்லாஹ்வின் வணிகர். ஹாதா வக்கீலுல்லாஹி வ ரசூலிஹி, இவர்தான் அல்லாஹ்வினாலும் தூதராலும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்பேற்ற செயலாளராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வரவேற்றார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினையை கொடுக்கக்கூடிய வரலாற்று சரித்திரம். இது ஒன்றும் கதை அல்ல, ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட பொருளாதாரத்தினுடைய கொள்கையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அடிப்பதற்கோ நம்மை நசுக்குவதற்கோ இந்த உலகத்தில் எவனாலும் முடியாது. எப்படிப்பட்ட எதிரிகளுடைய கணைகள் நம் இடத்தில் வந்தாலும் அத்துணையும் துடைத்தெறிந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதுதான் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா 4 விதமான மனிதர்களை அழைப்பான். அதில் முதல் மனிதர் தன்னுடைய உழைப்பினால் சம்பாதித்து அதை உரிய முறையில் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி எந்த ஒரு மனிதர் வருகிறாரோ அவர் அர்ஃபஉல் மனாசில், வாழ்க்கையை திட்டமிட்டு அவர் வாழ்ந்து முன்னேற்றத்தை அடைந்த சிறந்த மனிதராக இருக்கிறார் என்று எல்லோராலும் அவர் பாராட்டப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை வரலாற்று ஏடுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையில் நாமும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களை வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் உன்னை தவிர்த்து வேறு எவரிடத்திலும் கையேந்தாமல் எங்களையும் எங்களுடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள், சாலிஹான மனைவி மக்கள், உற்றார் அனைவரும் நீ பாதுகாத்து எங்களின் கரங்களை உயர்ந்த கரங்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று இந்த ஜும்ஆவில் நாம் துஆ செய்வோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.